அகெயின் லவ் மேரேஜ் அப்படின்னும் போது இவங்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க, லவ் பண்ணுறவங்க எல்லாமே. பர்சன் வந்து ஈஸ் இன்டு பிஸ்னஸ். ஓகே, பொண்ணு வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதில். ஸோ ஓகே, கல்யாணம் ஆகுது, லைஃப் போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் போகும்போது கோவிட் டைமில் பிஸ்னஸ் இஸ் ஃபேஸிங் லாஸ். அந்த பர்சன் லாஸ் ஆகும்போதுலாம் அந்த பொண்ணு கூட தான் இருக்காங்க. சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போகும்போது குழந்தை கன்சீவ் ஆகிறாங்க. கன்சீவ் ஆகும்போது பாய் பேபி பிறக்குது அவங்களுக்கு. ஓகே, பாய் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிய வருது. என்னென்னா, இந்த மாதிரி காமன் ஃப்ரெண்டு கூட அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படியெல்லாம் கேட்கும்போது, இவர் போயிட்டு கேட்குறாரு, ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நீ ஏன் என்கிட்ட அரேஞ்ச் மேரேஜில் நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். உனக்கு மேரேஜ் முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. கல்யாணத்துக்கு இது லவ் மேரேஜ். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணியா, அதை நீ சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் இல்லையா? பட் இது கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பையன் சரியில்லை, ரொம்ப குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தான், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஓகே ஃபைன், இந்த இடத்துல இவன் நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்.